வணக்கம். வெல்கம் டு RRB ELP Technicians 2024 கேஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் 2018 சீரீஸ்ல இது பார்ட் 3. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல 10th ஆகஸ்ட் 2018ல ஷிஃப்ட் 1 40 கொஸ்டின் பார்த்துருந்தோம். இப்போ ரிமைனிங் வந்துன்னா 20 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காண்டு கம்ப்ளீட்டா அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கான டீடைல்டு வந்துன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 41. இந்த கொஸ்டின் கொஞ்சம் பிளரா இருக்கும். ஸோ அதனால நான் வாசிக்கும் போது அப்படியே வந்துருன்னா கேட்டுட்டு வந்துருங்க. A man walks 10 kilometer towards the east, then takes on the right turn and walks 8 kilometer and again takes on the left and walks 6 kilometer. In which direction is a man with respect to his starting position இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டின் என்ன டைரக்ஷன் வச்சு ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, a man walk 10 kilometer towards the east. சரி, நான் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இங்க இருந்து என்னன்னா 10 kilometer east, இதுதானே ஈஸ்ட் சைடு. ஸோ 10 kilometer வந்து இங்க இருந்து போறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்றாங்கன்னா டேக் அ ரைட் டர்ன். இப்ப நம்ம இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையை வச்ச பாருங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டா இருக்கும். சரிங்களா? இது வந்து ரைட் சைடு இருக்கும். நம்ம எந்த டைரக்ஷன்ல போட்டிருக்கோம் அதுதான் நம்ம வந்து என்னன்னா பாயிண்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இப்ப இது வந்து கையை வச்சு பார்த்தா லெஃப்டா இருக்கும், இது ரைட்டா இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, ரைட் டர்ன் சொல்றாங்க. அப்ப ரைட் டர்னா இப்படிதான் போயிருப்பாரு. ஓகேங்களா? வாக்ஸ் வந்து 8 கிலோமீட்டர்ஸ், இந்த சைடு வந்து என்னன்னா போயிருப்பாரு. அடுத்து என்ன சொல்றாங்க, அகைன் டேக் லெஃப்ட் அண்ட் வாக் வந்து 6 கிலோமீட்டர். இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு அப்படின்னு பாருங்களேன். சோ இப்ப அந்த சைடு இருக்கும்போது எனக்கு வந்து இது லெஃப்டா இருக்கும், ரைட்டா? சோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடா இருக்கும். இந்த சைடு, அதாவது இந்த ஆரோ மார்க் போட்டுறதான் நீங்க வந்து ஃபேஸ வச்சுக்கிறீங்க. சரிங்களா? அப்படி வச்சு பாருங்க, கையை வச்சு பார்த்தா இது லெஃப்டா இருக்கும், இது வந்து ரைட்டா இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த சைடு வந்து எத்தனை கிலோமீட்டர் போறாங்க அப்படின்னு பார்த்தா 6 கிலோமீட்டர் வந்து போறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் விச் டைரக்ஷன் இஸ் த மேன் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன்ஸ் இது. ஸோ இப்போ வந்து சேர்ந்திருக்கிறது வந்து இந்த பிளேஸ். ஓகேங்களா? இப்போ இது என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு பாருங்களேன். நம்மளுக்கு தெரியும். ஸோ டைரக்ஷனோட இதுல வந்து என்ன, நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வந்து வெஸ்டர்ன் வரும். ஸோ இவர் இந்த டைரக்ஷன்ல தானே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கீழே தானே போறாரு. அப்ப கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா சவுத்து என்ன வராரு, சவுத்து, அதாவது இந்த சைடு கீழே வராரு. இப்ப இது என்ன சொல்லுவோம்னா சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம்ல. அப்ப அதான டைரக்ஷன். இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சவுத் ஈஸ்ட்னு வரணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 42. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசைட் விச் ஆஃப் த கன்க்ளூஷன்ஸ் லாஜிக்கலி ஃபாலோ ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன்ஸ் கிவன் இன் த ஸ்டேட்மெண்ட். இந்த லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸ் மாதிரி கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை லேர்ன் பண்ணி கன்க்ளூஷன் எடுக்கணும். தெரியுங்களா? நம்மளோட ஓன் இன்டர்பிரேஷன் எங்கேயாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம், அதெல்லாம் வந்து இந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? சரி, இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, poverty is increasing because politicians don't understand poverty nor do they know anything about the problem faced by the poor அப்படின்னு இருக்குல்ல. சரி, என்ன சொல்றாங்க, பாவர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, பொலிட்டீஷியனுக்கு வந்து பாவர்ட்டி பத்தி ஒன்னும் தெரியல, அது ஆல்சோ வந்து என்னன்னா ஒரு புவர் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அதுவுமே அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப கன்க்ளூஷன்ஸ்ல முதல் கன்க்ளூஷன் என்ன, ஆல் பொலிட்டீஷியன் ஷுட் பி ரீப்ளேஸ்ங்க. ஆல் பொலிட்டீஷியன் அப்படின்னு இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். அதாவது எல்லாருமே நம்ம மாத்தணும் அப்படின்னு வந்து நம்மளால கன்க்ளூஷன் எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, பாவர்ட்டி இன்க்ரீசிங் பிகாஸ் ஆல் பொலிட்டிஷியனா சொல்லியிருக்கான், இல்ல அதனால வந்து இந்த மாதிரி கன்க்ளூஷன் நம்மளால எடுக்க முடியாது. அதனால இது வராது. ஆல் பொலிட்டிஷியன் ஷுட் பி ஆஸ்க் டு லிவ் இன் த புவர் கண்டிஷன் இருக்குல்ல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, அவங்களுக்கு புரியாதனால அவங்க எல்லாத்தையுமே புவர் கண்டிஷன்ல வாழ வச்சோம் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்ப புரியும் அப்படின்னு வந்து எடுக்க முடியாது. இவர் எடுக்கலாம், பட் ஆனா எல்லா பொலிட்டிஷியனுமே பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். அதனால செகண்ட் கண்டிஷனே வராது. சரிங்களா? பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இது ரெண்டுமே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம மைண்ட்ல இருக்கும். பட் அதை நீங்க உள்ள கொண்டு வராதீங்க. சரிங்களா? அவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால கன்க்ளூஷன் பார்க்க முடியுமான்னு மட்டும்தான் யோசிங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னா யோசிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அவுட் ஆஃப் பாக்ஸ் போகாதீங்கன்னு சொல்றேன். ஓகேவா? அப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னா நெய்தர் ஒன் நாட் டூ வந்து என்னன்னா ஃபாலோ ஆகும். சரியா? கொஸ்டின் நம்பர் 43. which are the following gases used to prevent food material from getting oxidized இருக்குல்ல. இப்ப அதுல ஒரு டேர்ம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஆக்சிடைஸ். இதுக்கு மீனிங் தெரிஞ்சு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இது என்னன்னா ஆக்சிஜனை வந்து என்னன்னா இன்டேக் பண்ணும். சரிங்களா? இப்ப ஆக்சிஜனை இன்டேக் பண்ணது அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா பனானா அப்படின்னு எடுத்திருக்கோம். ஒரு பனானாவை நம்ம தட்டுல வச்சுட்டு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கலாம், என்ன ஆயிரும், கண்டிப்பா வந்து என்ன ஸ்பாயில் ஆயிரும். அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரூம்ல வந்து என்ன அட்மாஸ்பியர், அதாவது ஏர்ல வந்து என்னன்னா ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால இது வந்து ஈஸியா ஸ்பாயில் ஆயிரும், அழுகி போன இதெல்லாம் வரும், ஸ்மெல்லு கூட வரலாம். சோ இதை தடுக்கிறதுக்காக என்னன்னா ஃப்ரிட்ஜ் கொண்டு வந்திருப்போம். சரிங்களா? இந்த ஃப்ரிட்ஜ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ்ட் ஆகாம வந்து தடுக்கும் உள்ளக்க இருக்கிற பொருளை. அப்படி இருக்கும்போது வந்து என்னன்னா ஈஸியா ஆக்சிஜன் உள்ள போகாது, ஸ்பாயிலேஜ் வந்து ஈஸியா நடக்காது. சரி, இப்ப இந்த ஃபுட் மெட்டீரியலுக்கு எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, அதுவும் பர்டிகுலரா வந்து என்ன பேக்கேஜ் மெட்டீரியலா இருக்கு பாத்தீங்களா. சோ பேக்கேஜ் மெட்டீரியல் எப்போதும் நம்ம ஜில்லுன்னு வைக்க முடியாது. அப்ப வேற என்ன யூஸ் பண்ணுவோம்னா நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. சோ நைட்ரஜனை ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஈஸியா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் பண்ண விடாது. சரிங்களா? அது வந்து என்னன்னா நடக்காது, ஆக்சிஜனை வந்து என்னன்னா ஆக்சிடைஸ் பண்ண விடாது. செகண்ட் வந்து இந்த நைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபுட் ப்ராடக்டோட ஈஸியா வந்து என்ன ஆகாது அப்படின்னா மிக்ஸ் ஆகாது, அது ரியாக்ட் ஆகாது. சரிங்களா? அதனாலதான் இந்த ரெண்டு கண்டிஷனாலதான் என்னன்னா நைட்ரஜனை வந்து என்ன பேக்கேஜ் மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, சிப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிப்ஸ் ஏன் வந்து என்னன்னா
நம்ம ஓபன் பண்ணும்போது டக்குன்னு வந்து ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த காத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அது நைட்ரஜன். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா நைட்ரஜனை யூஸ் பண்ணி தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியல் வந்து அதுவும் ஃபுட் மெட்டீரியல் ஆக்சிடைஸ் ஆகாம வந்துன்னா பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 44. த சயின்ஸ் ஃபிக்ஷன் புக் எக்ஸ்ட்ரா டெரிஷியல் டெலிவரி இஸ் பென்ட் பை விச் இந்தியன் ஆதர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 2018 எக்ஸாமா. ஸோ 2017 to 18 வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர், அதுவும் பர்டிகுலரா வந்து என்ன புக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம 2024 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எதுல பர்டிகுலர்னா புக்ஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல்லையே வந்து என்ன அப்படின்னா செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து கரண்ட் அஃபேர் ஒவ்வொரு செக்ஷனா வந்து கவர் பண்ணிட்டு வரும். சரிங்களா? ஸோ செப்டம்பரோட ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அப்படின்னு 1 by 1 வந்து போட்டுக்கிறோம். இப்ப பர்டிகுலரா நீங்க ஸ்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. அதே மாதிரி நான் புக்ஸுக்கும் அவார்ட்ஸ்க்கும் வந்து என்னன்னா அப்கமிங் வீடியோஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா கரண்ட் அஃபேர் ரீடிங். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 45. இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம் பாருங்களேன். த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் வந்து 0.432 சொல்லிட்டு ஒன் ஆஃப் த நம்பர் 1.6 வாட் இஸ் அதர் நம்பர் சொன்னாங்க. அதாவது ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா 0.432 வரும்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பரை கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்கறாங்களே. இப்ப நம்ம நம்பர் தெரியல, நான் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கிறேன். அதாவது ரெண்டு நம்பர் ஏ கிராஸ் பி இதை நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருதான் 0.432 சொல்றாங்க. சரியா? இப்ப ஒன் ஆஃப் த நம்பர் 1.6 சொல்றாங்க. அப்ப நான் ஏ வந்து என்னன்னா 1.6 வச்சுக்கிறேன். பி தான் நம்மளுக்கு தெரியாது, அது இருக்கட்டும். 0.432 இருக்கட்டும். சரிங்களா? இப்ப பி தான் வேணும்னா என்ன பண்ணுவேன்? ஸோ இந்த 0.432 டிவைட் பை வந்து என்னன்னா 1.6 வரும்ல. இப்ப ரெண்டுலயுமே வந்து என்னன்னா புள்ளி இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா ஈக்குவலண்டா வரதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? ஸோ இன்ட் வந்து 10ஆல மல்டிப்ளை பண்றேன். 10ஆல மல்டிப்ளை பண்ண என்ன 4.32 வரும். ரைட்டா? கீழே வந்து என்னன்னா 16 வந்துடும். சரி, இப்ப நம்ம வந்து என்னன்னா அடிக்கலாம்ல. இப்ப 432 வந்துன்னா 16ஆல அடிக்கிறேன். அடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆன்சர் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு சாணம் தள்ளி வந்து புள்ளி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப 16 நான் என்னன்னா 432 வந்து 16ல அடிச்சா எப்படி வரும்? 4ஆல அடிக்கலாம். 4 16 வரும். ஸோ இது என்ன வரும்னா 1 வரும். அதே மாதிரி 0 வரும். அடுத்து இந்த 8 வரும். ரைட்டா? 108 வரும். இப்போ ஒரு நாங்க அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ 27 வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 27 ரெண்டு சாணம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப என்ன வரும்? ரெண்டு சாணம் புள்ளி இங்க வரும். சரிங்களா? அப்ப 0.27 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, கரெக்டான ஆன்சர் வந்து 0.27. சரிங்களா? இது எல்லாமே அந்த இடத்துல நம்ம வந்து என்னன்னா எந்த அளவு ஸ்ட்ரெஸ் இல்லாம மல்டிப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும் எக்ஸாம் கால்ல. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். 46th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஆன்சர் ஃபிகர். இதுல கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுல நல்லா பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து கிராஸ் இருக்கா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சைடு கிராஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கு, அடுத்து வந்து கிராஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த கிராஸை எடுத்துட்டு இந்த 4 புள்ளி வச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ 4 புள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த மாதிரி வந்து என்னன்னா நம்மளோட சதுரத்தை வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு கிராஸ் போட்டிருக்காங்க, அந்த கிராஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 புள்ளி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு கிராஸ் இருக்கு, நீங்க கிராஸை எடுத்துட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி புள்ளி வைக்கணும். சரி, இந்த இடத்துல வந்து 4 இடத்துல புள்ளி வச்சுன்னா ஆன்சர் வந்துடும். அப்ப கரெக்டான ஆன்சர் எங்க வரும்னா பில தானே இருக்கு. ஸோ பி தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் பார்க்கலாம், பி தான். சரி, ஏன்னா இதுதான் வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ ஆனது. சரி, இது ஈஸியான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 47. சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் த மிஸ்ஸிங் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ரிலேட்டட் பேர் ஆஃப் வேர்ட் சொல்றாங்க. இதுல ஏன்ஷியன்ட்டுக்கு வந்து ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ரொபோசிஷன் வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து என்ன வேறுன்னு கேட்கறாங்களே. இப்ப ஏன்ஷியனா நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா படிச்சிருக்கோம்ல. அப்ப ஏன்ஷியனாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சினானிம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பார்க்கும்போது வந்து என்ன பெட் ஸ்ப்ரெட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க பாருங்களேன். ஸோ பெட் ஸ்ப்ரெட்டுக்கு சினானிம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ பெர்த் வருமா? டெஃபினட்டா பெர்த் வராது. கம்ஃபர்ட் வருமா? பட் இருக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, பில்லோ வராது, கவுச்லாம் வராது. இந்த கம்ஃபர்டர் ஏன் வருது அப்படின்னா சும்மா யோசிச்சு பாருங்களேன். அதாவது பெட்டோட ஷீட் தான் வந்து பெட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப பெட்டோட ஷீட் இல்லாம வெறும் பெட்ல படுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட்டே இருக்காது. அதாவது ஒரு ஷீட் போட்டு தூங்கணும்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. ஸ்கால் வந்து கம்ஃபர்டர். ஓகேங்களா? அப்ப பெட் ஸ்ப்ரெட் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் கிவிங் வந்து கம்ஃபர்ட் இந்த வந்து பெட். சரிங்களா? கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் மட்டும் தான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 48. த மெட்டல் தட் கேன் பி கட் வித் நைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. சரி, இந்த 4 ஆப்ஷன்ல சோடியம் தவிர மிச்சம் 3 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். காப்பர் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம காப்பர் எங்க பார்த்திருப்போம்? காப்பர் வயர் பார்த்திருப்போம். சரிங்களா? அதாவது மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே காப்பர் வயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த காப்பர் வயரை வெட்டுறதுக்கு வந்து அதுக்குன்னு தனி ஒரு கட்டர் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இதை வச்சு நம்மளால வெட் பண்ண முடியாது, எது நைஃபை வச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த செம்பு கம்பி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை நம்ம நைஃப்ல வந்து என்னன்னா நிறைய அறுத்தும் பார்த்திருப்போம். கண்டிப்பா வந்து என்னன்னா வெட்ட முடியாது. சரிங்களா? ஸோ அடுத்து அலுமினியம். அலுமினியம் பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதை நம்மளால நைஃபை வச்சு அறுக்க முடியுமா நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா முடியாது. அதனால அலுமினியம் வராது. அயன், அதாவது நைஃபே வந்து என்னன்னா அயனால ஆனதுதான்.
அயனை வந்து என்னன்னா 100 அயனை வச்சு நம்மளால வந்துட்டு வெட்டவே முடியாது சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து சோடியம். ஒரு மெட்டல் சோடியமால ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அதை ஈஸியா என்ன பண்ணலாம், நைஃப் வச்சு கட் பண்ண முடியும் சரிங்களா. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்கு சரிங்களா. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்ட் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதனால என்ன சொல்லலாம், இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு வந்து அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது 2018 கேட்ட கொஸ்டின் 2024 கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 49th கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்சிடர் த கிவன் கொஸ்டின்ஸ் அண்ட் டிசைட் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின் சொல்றாங்க. இப்ப த ட்ரெயின் ஆர் வெரி வந்துன்னா பஞ்சுவல் இன் மலேசியா ஃபார் த மேக்ஸிமம் ஆஃப் வந்து ஹவு லாங் ஷுட் வந்து மிஸ்டர் ஜெட் வெயிட் ஃபார் த ட்ரெயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கொஸ்டின் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியுமா முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மிஸ்டர் ஜெட் வந்து ஹேட் ரீச் த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அட் 10 AM சொல்றாங்க. அவன் கேட்டிருக்கிறது ஃபார் த மேக்ஸிமம் ஹவு லாங் வந்து மிஸ்டர் ஜெட் வந்து வெயிட் ஃபார் த ட்ரெயின். இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு கன்க்ளூட் பண்ண முடியுமான்னு இல்லை. நம்ம என்னன்னா 10 மணிக்கு அவர் வந்துட்டார் அது மட்டும் தான் தெரியும். ஆனா அவர் வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதுல்ல. ஈவன் இன்னொன்னு, அந்த ட்ரெயின் வந்து என்னன்னா எவ்வளவு கேப்புக்கு ஒரு வாட்டி ட்ரெயின் வரும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். தேர் இஸ் எ ட்ரெயின் அட் வந்து 11 AM அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெயின் இஸ் அட் வந்து 12 PM. அப்ப என்ன தெரியுதுன்னா 1 ஹவருக்கு ஒரு வாட்டி வந்து ட்ரெயின் வருது அப்படின்னு தெரியுதுல. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ட்ரெயின் வருது. ஸோ மிஸ்டர் ஜெட் ஹேட் ரீச் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க 10 AM வந்துட்டார். அப்ப 10 மணிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு அடுத்த ட்ரெயின் என்னன்னா 11 மணிக்கு வரும். ரைட்டா. அப்ப என்ன சொல்லலாம்னா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியும். எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு சரிங்களா. எவ்வளவு நேரம் ஒரு வெயிட் பண்ணணும் அப்படின்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா. நீங்க வெறும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சும் நம்மளால பண்ண முடியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, ட்ரெயின் வந்து என்ன அப்படின்னா 1 ஹவர் டிஸ்டன்ஸ், அதாவது 1 ஹவர் வந்து என்னன்னா டைமுக்கு ஒரு வாட்டி தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் எப்ப எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்றது அவர் எப்ப வந்தாருன்னு தெரியல. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எடுத்து நம்மளால சொல்ல முடியும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். போத் 1 and 2 சஃபிஷியன்ட். செகண்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னா அந்த இடத்துல பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்னே வந்து என்ன கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number 51. In which of the flowering plants are buds produced in the notches along the வந்து leaf margin அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயோபிலம். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, பிரயோபில்லத்துக்கும் பிரயோபைட்டாக்கும் வந்து மேபி வந்து நமக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ அதனால இங்க வந்து டிஃபரன்ஸ் பண்ணி போட்டுருக்கேன்னு சரிங்களா. பிரயோபில்லம் வந்து என்னன்னா இந்த குரூப் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபேமிலியுமே வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளான்ட்ஸ் வந்து நேட்டிவ் டு மடகாஸ்கர் known for their ability to vegetatively வந்து produce small plant வந்து என்னன்னா on the fringe of their leaves which can drop off under root சொல்றாங்க. அதாவது அந்த லீஃப்ல இருந்தே ஒரு பட்ஸ் வந்து அது வந்து என்ன ஒரு புது வந்து என்னன்னா மரமா உருவாகும், பிளான்ட்ஸா உருவாகும்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பிரயோபிலம். பிரயோபைட்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிங்டம் கிளாசிபிகேஷன்ஸ் வந்து ரிலேட்டடா படிச்சிருக்கோம் சரிங்களா. அது கிங்டம் கிளாசிபிகேஷன்ல இந்த பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், அதே புரோட்டிஸ்டா, ஆல்கேன்லாம் வரும்ல. அதுல ஒன் ஆஃப் த கிங்டம் தான் பிளான்ட் கிங்டம். அதுல ஒரு இதுதான் வந்து என்ன பிரயோபைட்டாஸ். இந்த பிளான்ட் கீழே இருக்குல்ல ஒண்ணுதான் வந்து பிரயோபைட்டா. ஸோ பிரயோபைட்டா மீன்ஸ் வந்து நான் வெஸ்குலர் வந்து ஒரு சீட்லெஸ் பிளான்ட் இன்க்ளூடிங் வந்து மோசஸ், அதே மாதிரி ஹார்ன் வேர்ட்ஸ், அதே மாதிரி லிவர் வேர்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் பார்த்துங்க. மேபி வந்து என்னன்னா 2024 ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 52 என்ன சொல்லியிருக்காங்க, when a compressed வந்து slinky is released it converts potential energy into சொல்றாங்களே. இப்ப ஸ்லிங்கினா இதுதான் சரி. இந்த நாவத்துல இந்த போட்டோ வச்சுக்கோங்க. இப்ப ஸ்லிங்கினா நம்ம ரெண்டு கையை வச்சு வந்து ரெண்டு சைடு வந்து அமுக்குறோம்னு வச்சுக்கலாம். அதுதான் கம்ப்ரஸ்ட். ஓகே, அந்த ஸ்லிங்கே கம்ப்ரஸ் பண்ணும்போது அதை ரிலீஸ் பண்றோம். அப்ப என்ன அது வந்து அப்படியே விரிய வரும்ல. ஸோ இந்த மாதிரி வந்து டப்பு டப்பு ஃபாஸ்டா விரியும் பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றாங்க இட்ஸ் ரிலீஸ் இட் கன்வெர்ட்ஸ் பொட்டன்ஷியல். நம்ம ரெண்டையும் கம்ப்ரஸ் பண்ணும்போது தட் ஹாவ் வந்துன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி சேவ் ஆகும் சரிங்களா. நான் விடும்போது ரிலீஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாம் ஆகும், ஒரு இதை நம்ம விடும்போது ரொம்ப கம்ப்ரஸா இருக்கிறத விடும்போது என்னன்னா ஒரு மூவிங்ல இருக்குல்ல, டக்கு டக்கு டக்குன்னு இந்த சைடு மூவ் ஆகும், இது டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்குல்ல. அப்போ மூவிங்ல இருக்க எனர்ஜி என்ன சொல்லுவோம், இயக்க ஆற்றல்னு சொல்லுவோம்ல. ஸோ இயக்க ஆற்றல் அப்படின்னா என்ன, கைனெட்டிக் எனர்ஜி சரிங்களா. அப்போ ஏகனா பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ன் இன்டு வந்து கைனெட்டிக் எனர்ஜியா மாறும். ஸோ அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க சரிங்களா. தெரிஞ்சுக்கிற வேண்டியது பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு சொல்லிக்கணும், கைனெட்டிக் எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 53. த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த ப்ரோபைன் சொல்றாங்களே. இந்த ப்ரோபைனுக்கு வந்து கான்செப்ட் தெரிஞ்சதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. இது எல்லாமே எதுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்கேன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்கேன் ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஃபார்முலா இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. அது தெரிஞ்சதுன்னா நம்மளால வந்துடும் இந்த கொஸ்டின் 2025 கேட்டாங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அது என்ன ஃபார்முலா, சிஎன் சொல்லுவாங்க, H 2n + 2ன்னு சொல்லுவாங்களே. இதுல இந்த எண் இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்ணை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
நம்பர் ஆஃப் வந்துன்னா கார்பன் ஆட்டம். ஸோ இதுல வந்து நாவத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. என்ன வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், அதை பொறுத்து தான் வந்து என்னன்னா ஆல்கன் ஃபேமிலிக்குள்ள வருமா வராதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன வந்து என்னன்னா ஒன்னுன்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப ஒன்னுன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. சி வந்து என்னன்னா ஒன்னுன்னு வரும். அதே மாதிரி ஹெச் வந்துன்னா 2 பவர் 1 பிளஸ் வந்து 2ன்னு வரும்ல. அப்ப என்ன வரும் சி H4ன்னு வரும். இந்த CH4 வந்து மீத்தேன் சரிங்களா. இதுதான் வச்சுதான் அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம், அதை பொறுத்து தான் வந்து ஆல்கன் ஃபேமிலியோட இதெல்லாம் வந்து நேம் கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. இப்ப நான் N வந்து 1 இருந்துச்சுன்னா CH4 வரும். CH4 வந்து மீத்தேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மீத்தேனுக்கான CH4. அதே மாதிரி ஆட்டம் 2 இருந்துச்சு அப்படின்னா C2H6 வரும். இது வந்து ஈத்தேன் சரிங்களா. இது எல்லாத்தையும் 1 by 1 பார்த்துக்கணும். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், அதே மாதிரி பென்டேன், ஹெக்சேன், அதே மாதிரி வந்து என்ன ஹெப்டேன், ஆக்டேன், நானேன், டேக்கேன் சரிங்களா. இது எல்லாமே ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. எப்படியாவது வந்து ஷார்ட்கட் வச்சு நாவத்தில் வச்சுங்க சரிங்களா. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதான். ஆனா அந்த கரெக்டான கார்பன் ஆட்டம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான நேம் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுதான் நம்மளால வந்து பண்ண முடியும் சரிங்களா. இப்ப ப்ரோப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3 வரும் சரிங்களா. பாருங்க ப்ரோப்பேனோட இது வந்து என்ன C3. அப்ப நான் என்ன போடுவேன், என்ன வந்து என்ன 3 போடுவேன். அந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபார்முலா வரும். ஆனா அது ப்ரோப்பேனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 54th கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். ஸோ 54th கொஸ்டின்ல ஐட்டம் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க, இயரை கொடுத்துருக்காங்க. அதுல சேலரி, ஃபுட், மெடிசன் அண்ட் டாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் சேலரி பெர் இயர் டூரிங் த பீரியட் வந்துன்னா 2001 to 2006 சொல்றாங்க. இப்போ நான் 2001 இருந்து 2006 வரைக்கும் என்னோட ஆவரேஜ் சேலரி பெர் இயர்னு கேட்டிருக்காங்களே. நம்ம சேலரிக்கான இதையும் கொடுத்துட்டாங்க. ஆனா என்னன்னா ஒவ்வொரு இயரா கொடுத்துருக்காங்கல்ல. நான் இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், மொத்த சேலரியும் கூட்டுவேன். அதாவது மொத்தம் 6 வருஷம் இருக்கு. இந்த 6 வருஷத்தையும் கூட்டி டிவைட் பை 6 போட்டா அதுதான் ஆன்சர் வரும் சரிங்களா. இப்ப இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன்ல. இப்ப நம்ம இங்க ஒவ்வொரு வாட்டியும் எழுதி அதாவது 1500, 2600 இந்த மாதிரி போட்டு வந்து ஆட் பண்ணின்னு வச்சுக்கேன், டைம் எடுக்கும். அப்ப எப்படி நான் மொத்த டோட்டலையும் வந்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சிம்பிள் வே, அதாவது முழு வேலையா ஃபர்ஸ்ட் எடுங்க. இங்க 1000 இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க 2000 இருக்கு, 3000 இருக்குல்ல, அந்த முழு வேலையா எடுங்க. அதாவது 1000 பிளஸ் 2000 வந்து 3000, 3000 பிளஸ் ஒரு 3000 வந்து என்னன்னா 6000, 6000 பிளஸ் 4000 10,000, இங்க ஒரு 5 இருக்கு 10,000. அப்ப எவ்வளவு வரும், 20,000 அப்படின்னு வரும். சரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன 20,000 அப்படின்னு வந்து இருக்கட்டும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இந்த 500 600 இருக்குல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஸோ 500 600 200 100 அதே மாதிரி 200. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண என்ன வரும்னா 1600 வரும். ஓகேவா. ஸோ 1600 போறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணினா வரும் 0 0 6 1 2. ஸோ 21,600 வந்து அதுதான் டோட்டல் சரிங்களா. இதை ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, இது மைண்ட்லயே நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எழுதி ஆட் பண்ணா வந்து டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக என்ன, இந்த மாதிரி மைண்ட்ல போட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம்ல. அதுக்கு தான் சொல்ல வரேன் சரி. இப்போ நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன மொத்தம் 6 தான். ஸோ டோட்டல் வந்து என்னன்னா 6ன்னு கேட்குறேன். அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஸோ கரெக்டா அடிச்சோம் அப்படின்னா 3600 வரும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்ன ஆன்சர். இது கொஞ்சம் ஈஸி தான். பட் என்ன இங்க கேள்வி அப்படின்னா, நீங்க இந்த சேலரி எவ்வளவு ஃபாஸ்டா வந்து என்ன கால்குலேட் பண்றீங்க, கூட்டுறீங்க, அதுதான் வந்து கேள்வியே சரியா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 55th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஃபிராக்ஷன் விச் இஸ் வந்து மச் கிரேட்டர் தென் 4.7 ஆஸ் இட் இஸ் லெஸ் தென் வந்து என்ன 5.6. இந்த கொஸ்டின் நல்லாவே புரிஞ்சுக்குங்க. ஃபிராக்ஷன் கேட்டிருக்காங்க. எந்த ஃபிராக்ஷன், இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிற ஃபிராக்ஷன் கிரேட்டர் தென் வந்து 4.7 இருக்கணும், ஆனா 5.6 விட லெஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் 4.7 இருக்குல்ல, இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா எதில் அடிக்கலாம்னு பாருங்க. கண்டிப்பா 0 வரும். ஏன்னா 4 வந்து என்னன்னா 7 அடியாது. அப்ப 40ன்னு வரும்ல, 40னா 7 5 35ன்னு வரும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன வரும், 5ன்னு வரும். ரைட்டா. 0.5 இருக்கும். ஒரு சனம் தள்ளி வச்சுக்கலாம். இது வந்து இருக்கட்டும் 0.5. அதே மாதிரி என்ன பண்றேன்னா 5 வந்து என்ன 6ன்னு சொல்றாங்க. இதுக்கு நான் அடிச்சு வச்சுக்கிறேன். இதை அடிச்சு வச்சா என்ன வரும், ஸோ 0 வரும். அதுக்கப்புறம் 15 இருக்கும். 50 வந்து என்ன, எந்நேரம் 48ன்னு வரும். அப்ப என்ன வரும் இந்த இடத்துல 8 அப்படின்னு வரும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 ஆப்ஷனையும் இங்க டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்றது 0.5க்கு மேல இருக்கணும், ஆனா 0.8க்கு உள்ள இருக்கும். இதுதான் வந்து என்ன கேள்வி சரிங்களா. இப்ப 59 இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் 59 மொதல் ஆப்ஷன் 59 அண்ட் வந்து 85 இருக்குல்ல, இதை நம்ம அடிச்சா என்ன வரும், ஸோ 0 வரும். ஸோ 519 வரும்ல, 590 நான் 85 வந்து அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும், 6 அடியாகும் சரிங்களா. ஸோ 6 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 510 வரும். அதாவது 85 into 6 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 510 வரும். இதே 7 போட்டா கூட போயிடும். அதனாலதான் வந்து என்ன இது வச்சுக்கோங்க. அப்ப 0.6 வரும். இதோட இருக்கட்டும். இப்ப என்ன சொல்லிடலாம்னா 0.5க்கு மேல இருக்கு, 0.8க்கு கீழே இருக்கு. அப்ப அதுதானே ஆன்சர் வரும். 59.6 85 தானே வரும்னு சொல்லிட்டு போடக்கூடாது. ஏன்னா அவன் கேட்டது மச் கிரேட்டர் தான் சொல்றான். ஸோ இந்த மச் அப்படின்னு இருக்குல்ல, அதனால என்ன பண்ணணும்னா மிச்சம் இருக்கிற ஆப்ஷனை பார்க்கணும் சரிங்களா. இதுல 59/84 இருக்குல்ல, இப்ப நான் 59 டிவைட் பை வந்து என்னன்னா 84 அப்படின்னு போறேன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும்னா கண்டிப்பா இதுவும் 0 தான் வரும். 590 இருக்கும். நான் 84 into 7 போட்டேன் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும்னா 588 வரும். ரைட்டா. அதாவது 519 வரணும். 90 இருக்கு, 588 வரல. அப்ப என்ன கண்டிப்பா 0.7ல தான் வரும் சரிங்களா. இப்ப பாருங்களேன்,
0.5க்கு மேல வந்து இருக்கு, 0.7 இருக்கு. அதே மாதிரி 0.8க்குள்ள தானே இருக்கு. அப்ப மச் கிரேட்டர்னா என்ன வேல்யூ? இதுதான் வரும். சரிங்களா? இதுதான் கன்ஃபியூஷன் பண்றது. இதுல வேற என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதே வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆமா 0.6 தானே இருக்கு, 0.5க்கு மேலதான் இருக்கு, 0.8க்கு உள்ளதா இருக்கு, அப்ப இதுதான் வரும் டக்குன்னு போட்டுட்டு வேற கொஸ்டின் போயிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் கேள்வி மச் கிரேட்டர்னு சொன்னனால இந்த ஆப்ஷன் வரும். 0.7 0.6 விட பெருசு, ஆனா 0.5க்கு பெருசாவும் இருக்கு, 0.8க்கு சிறுசாவும் இருக்கு. அதனால இது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்றது, இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சோ புரியும் நினைக்கிறேன். சோ அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். 56th கொஸ்டின் என்ன சொல்லிருக்கேன்னா, which of the following is present in the center of the flower அப்படின்னு சொல்றாங்களே. சோ இதெல்லாம் நீங்க வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தா மட்டும் தான். சோ பிளான் கிங்டம் எல்லாத்தையும் கிளியரா படிச்சிருந்தா மட்டும் இந்த ஒரு கொஸ்டின்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சோ இதுல நல்லா பாருங்க. இந்த நடு பார்ட் ஓகே, சென்டர் ஆஃப் த ஃபிளவர் அப்படின்னா சோ ஸ்டிக்மா இருக்கும், ஸ்டைல் இருக்கும், ஓவரி இருக்கும். சோ இந்த 3 பார்ட் நான் வச்சுக்கோங்க. இது அதே மாதிரி இது அதே மாதிரி இது மூணையும் சேர்ந்து தான் நம்ம கார்பன் சொல்லுவோம். சரிங்களா? சோ இதுதான் சென்டர் ஆஃப் வந்து அப்படின்னு ஃபிளவர். சோ மிச்சம் என்னன்னு பார்த்தாலும் இங்க என்ன பண்ணிருக்காங்க, பெட்டல் வந்து நம்மளுக்கு தெரியும். சோ இதெல்லாம் வந்து என்ன பெட்டல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஆந்தர் எங்க இருக்குன்னு பாத்துங்க, பிலாமன் எங்க இருக்கு. இது ரெண்டையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாமன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இங்கேயும் பாத்துங்க, ஆப்ஷன்லயே இருக்கு ஸ்டாமன். சோ ஸ்டாமன் எதோ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மகந்து துகள்லாம் வரும்ல. சோ இந்த தனி பாட், இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன சொன்னா ரெண்டையும் சேர்த்து ஸ்டாமன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பீட்டல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னன்னு. செப்பல்ஸ் வந்து என்னன்னா இந்த இது, ஸோ அதாவது இந்த தண்டுவோட அந்த இலை இருக்குல்ல, அந்த இலை ஸ்ட்ரக்சர் தான் வந்து செப்பல்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆத்தர் வச்சுக்கேன். இன் கேஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்க கூடாது. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 57. ஸோ இதுல வந்து ஹிந்தியில கொடுத்துருக்காங்க, நம்ம இங்கிலீஷ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அபோ வென் டயக்ராம் வாட் இஸ் த சம் ஆஃப் நம்பர் தட் ரெப்ரசன்ட் ஆல் தோஸ் அத்லெட் ஹூ ஆர் நாட் டிசிப்ளின் கேட்டிருக்காங்களே. ஸோ இதுல நம்மளுக்கு இந்த ரவுண்ட் தான் வந்து என்ன அத்லெட் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சர்க்கிள் தான். இதுல நம்பர் கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல, பிளரா இருக்குல்ல, அதனால நம்பர் எழுதிக்கிறேன். 1 2 ஸோ 3 4 இது 5 வரும், 6 7 அதே மாதிரி வந்து 8 இது வந்து 9 இது வந்து 10. ஓகேவா? ஸோ இப்போ கிளாரிட்டி இருக்கும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். அத்லெட்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதாவது இந்த சர்க்கிள் தான் வந்து அத்லெட்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, வாட் இஸ் த சம் ஆஃப் நம்பர் தட் ரெப்ரசன்ட் ஆல் தோஸ் அத்லெட் ஹூ ஆர் நாட் டிசிப்ளின் சொல்றாங்க. ஸோ டிசிப்ளினுக்கான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க, அது செவ்வகம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த செவ்வகத்தை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள, அதாவது நாட் டிசிப்ளின். இந்த செவ்வகம் எல்லாமே டிசிப்ளின். அவன் சொல்றத வந்து எந்த அத்லெட் நாட் டிசிப்ளின் சொல்றான். இந்த இது இல்லாம, அதாவது இந்த சர்க்கிள்குள்ள இந்த செவ்வகத்துக்குள்ள இல்லாத என்னன்னு பாருங்களேன். இந்த 7 இருக்கு, 5 இருக்கு, 4 இதுதான் நம்ம கூட்ட வேண்டியது. அப்ப 7 பிளஸ் 5 பிளஸ் வந்து 4 இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா 16 வரும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா போட்டுடலாம். ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 58. இஃப் 2 வந்துன்னா சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கான இதுமே சொல்லிட்டு எக்ஸுக்கு என்ன டிகிரி வரும்னு கேட்கறாங்களே. சரி, எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? அந்த ஃபார்முலா மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது சீக்கன் வந்து என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் tan x அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியது. சரியா? இது ஃபார்முலா. இப்ப 2 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குல்ல, அப்ப நம்ம சீக்கன் வந்து என்ன ஆகும், ஸோ சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் வந்துன்னா tan ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ரைட்டா? இப்ப நம்ம அந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 இருக்கு, சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், 1 பிளஸ் tan ஸ்கொயர்டு வந்துன்னா எக்ஸ்ன்னு போடுவேன். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன, மைனஸ் tan ஸ்கொயர்டு வந்துன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு. ரைட்? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த 2 வந்து உள்ள கொண்டு போய்க்கிறேன். சரிங்களா? அப்ப 2 வரும். அதே மாதிரி என்ன ஆகும், 2 tan ஸ்கொயர்டு வந்து என்னன்னா எக்ஸ் மைனஸ் வந்துன்னா tan ஸ்கொயர்டு எக்ஸ் இருக்கும் ஈக்குவல் டு 5 வரும். இப்ப என்ன ஆகும், இந்த 2 அந்த சைடு போயிடும். இந்த 2 tan ஸ்கொயர்டு எக்ஸ்ல ஒரு tan ஸ்கொயர்டு போச்சு அப்படின்னா என்ன வரும், tan ஸ்கொயர்டு வந்துன்னா எக்ஸ்னு வரும். ரைட்டா? ஸோ ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 கழிச்சோம் அப்படின்னா 3ன்னு வரும். ரைட்டா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன வரும்னா tan ஸ்கொயர்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். எனக்கு தேவை வந்து tan எக்ஸ். ஸோ tan எக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், √3 போடுவேன். ரைட்டா? இப்ப √3க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் அவன் வந்து எக்ஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ எக்ஸ் மீன்ஸ் என்ன, எக்ஸோட இது அப்படின்னா அந்த √3க்கு என்ன வரும், tan எக்ஸ். அது போட்டோம் அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன, இந்த டேபிளர் காலம் நான் இருக்கணும். வச்சுக்கீங்களா? அதாவது சைன் டீட்டா, காஸ் டீட்டா, tan டீட்டா இது எல்லாமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஒன்ஸ் வந்து ரிவைண்ட் பண்ணிக்கங்க. இதுல 0ல வந்து 90 டிகிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி நாவத்துல சொல்லுவாங்கன்னா, சைன் டீட்டாக்கு மட்டும் நான் நாவத்துல வச்சுட்டா போட்டோம், காஸ் டீட்டாவும் tan டீட்டாவும் ஈஸியா வந்துடும்னா மனப்பாடம் பண்ணாம நாவத்துல வச்சுக்கலாம். அது எப்படின்னா, சைனுக்கு வந்து என்ன 0 1/2 1/√2 √3/2 1 இருக்கு. இந்த 1 இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே ஆப்போசிட்டா காஸ் டீட்டா வரும். அதாவது இந்த இருந்து அப்படியே உல்டா சைடா எடுங்க. 1 √3/2 வரும், 1/√2 1/2 0ன்னு வரும். அதே மாதிரி tan டீட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ tan டீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது இந்த டிகிரியை கண்டுபிடிக்கிறதுக்கு சைன் டீட்டாவில் கண்டுபிடிச்ச வேல்யூ டிவைட் பை காஸ் டீட்டாவோட வேல்யூ அடிப்பாங்க. இப்போ 0/1 போட்டா 0 தான் வரும். 1/√2 நீங்க √3/2 டிவைட் பண்ணீங்கன்னா அது 1/√3 தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து 1/√2 1/√2 அடிச்சோம்னா 1 வரும். இதுதான் வந்து ஈஸி வே டு ரிமெம்பர் இந்த டிகிரியோட டேபிள். சரிங்களா? இப்போ என்ன வரும், tan எக்ஸ் சொல்றாங்க, டேனோட எக்ஸ்ல வந்து √3 என்னன்னா 60 டிகிரி. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 60 டிகிரில முடியும். சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் 60. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம், லேர்ன் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ஆன்சர் பண்ணலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சம் ஆஃப் வந்து 2 ஃபிராக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
5/6. ஒன் ஆஃப் தம் வந்து என்னன்னா 3/4 அப்படின்னா வாட் இஸ் அதர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்களே. இது என்னன்னா சம் சொல்றாங்க. அப்ப ஏ பிளஸ் பின்னு வச்சுக்கிறேன் 2 நம்பர், அதோட சம்மு வந்து என்ன சொன்னா 5/6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஒன்னு வந்து என்னன்னா 3/4 சொல்றேன். அப்ப நான் ஏ வந்து 3/4 எடுத்துக்கிறேன். பி வந்து அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 5/6 வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பி தான் எனக்கு வேணும். சரிங்களா? இப்ப நான் 5/6 இருக்கு. இந்த சைடு என்ன 3/4 வந்து வந்துடும். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடு நான் சால்வ் பண்றேன். அடுத்து நம்ம இதை கழிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்ல. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 4 வந்து 20 வரும். ஸோ ஓராறு 2 12 3 18 வரும். கீழே வந்து என்னன்னா 4 வந்து என்னன்னா 24 வரும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்? இந்த 20ல 12 போச்சுன்னா 2 வரும், 24 வரும். அப்ப இதை அடிச்சுன்னா 1/12 வரும். ரைட்டா? அப்போ 1/12 தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு நீங்க ஈஸியா வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 60. அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் 12, that of helium is 4 சொல்லிட்டாங்க. ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் 1 மோல் ஆஃப் ஈச் ஆஃப் எலிமெண்ட் சொல்றாங்களே. இப்ப கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. கார்பனுக்கான என்னது 6 12 வரும். ரைட்டா? ஹீலியத்துக்கு சொல்றாங்க. ஹீலியத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 and 4 வரும். சரி, இப்ப மோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் மோலுக்கான மீனிங் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் என்னால சால்வ் பண்ண முடியும். இப்ப ஒரு மோல் ஈக்குவல் டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 6.022 வந்துன்னா இன்ட்டு 10^23 ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, ஏதாவது ஒரு தனிமத்தை பார்த்து இதுல 1 மோல் இருக்கு 2 மோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு மோல் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்கன்னா 6.022 இன்டு 10^23 ஆட்டம்ஸ் வந்து அந்த அந்த தனிமத்துல இருக்கு. அதுக்கு வந்து ஈக்குவலன்ட். சரிங்களா? சரி, இதை யாரு கண்டுபிடிச்சிருப்பாருன்னா அவகோடோ அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருங்க பாத்தீங்களா, அவகோடோ. இவரை தான் வந்து என்னன்னா கண்டுபிடிச்சனால அந்த நம்பரே வந்து இருக்கு வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்ப என்னன்னா அவகோடோ நம்பர் தான் வந்து இந்த 1 மோல் சொல்லுவாங்க. இது ஒண்ணும் கிடையாது, இவ்வளவு ஆட்டம் இருக்குல்ல. இப்ப ஆட்டம்னா என்ன வரும்? அமௌண்ட் ஆஃப் வந்து என்ன சப்ஸ்டன்ஸ். இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஏன்னா ஒரு தனிமத்துக்குள்ள என்ன இருக்கு ஆட்டம் தான் இருக்கும், அதுதான் வந்து சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ்க்கான எஸ்ஐ யூனிட் தான் வந்து மோல். சரிங்களா? இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கான எஸ்ஐ யூனிட் தான் வந்து என்னன்னா மோல். இது வந்து இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹீலியம் இதுக்கும் மோலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோல் வந்து இங்க கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா, மோல் does not depend on the வந்து அட்டாமிக் நம்பர், இட்ஸ் ஜஸ்ட் அ யூனிட் தான். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப கார்பன்ல எத்தனை மோல் வேணா இருக்கலாம், ஹீலியத்துல எத்தனை மோல் இருக்கலாம். அவன் கேட்கறது 1 மோல் ஆஃப் ஈச் எலிமெண்ட் கேட்கிறான்ல. 1 மோல் அப்படின்னா ரெண்டுலயும் 1 மோல் இருக்கதானே போகுது. அப்ப இந்த 1 மோல் வந்து என்னன்னா கண்டிப்பா ரெண்டுக்கும் ஈக்குவலண்டா இருக்கு. கார்பன்ல 1 மோல் இருக்கு, ஹீலியத்துல 1 மோல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலயும் வந்து என்னன்னா ஈக்குவலண்டா தான் இருக்க போகுது. ஏன்னா 1 மோல் ஈக்குவல் டு வந்து என்ன 6.022 இன் 10^23 ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது 1 மோல் ஆஃப் கார்பன் வில் கண்டெயின் த சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம் அஸ் பிரசன்ட் இன் த 1 மோல் ஆஃப் ஹீலியம் சொல்றாங்க. இப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கார்பனுக்கும் ஹீலியமுக்கும் வெறும் 1 மோல் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லல. அவ நிறைய மோல் இருக்கும். கார்பனுக்கு ஒரு 5 இருக்கு, ஹீலியத்துக்கு ஒரு 5 இருக்குன்னா, ஆனா அதுல 1 மோல் இருக்குல்ல, அந்த 1 மோல் வந்து கார்பன்ல எவ்வளவு இருக்கோ அதே தானே வந்து ஹீலியத்துல 1 மோல் இருக்க போகுது. அதுக்கான வேல்யூ வந்து நம்ம பாத்துட்டோம்ல. அதனால இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்த மோலுக்கான வந்து டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதை கண்டுபிடிச்சவங்களோட நேம் தெரிஞ்சிருக்கணும், அது ஈக்குவல் அண்ட் வேல்யூ இது தெரிஞ்சுதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இது வரைக்கும் என்னன்னா நம்ம 20 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தோம்ல. அடுத்த ஷிஃப்ட்ல நம்ம ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.